ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மல்டி பேக்கராக வரப்போகிற ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்குடைய பேர் வந்து ஓஞ்சுவா ஓவர்சீஸ் லிமிடெட். இது வந்து ஒரு ஐடி சொல்யூஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்லையும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இதில் வர இந்த கம்பெனியை பற்றி சொல்ல போனோம்னா இவங்களுடைய போனஸ் இஷ்யூவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம இப்போ முதல்ல பார்த்துடலாம். 31 ஜூலை 2020 1:46, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 43 ஷேர்ஸ் வந்து 43 ஷேர்ஸ் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மாதிரி ஜூலை 2021 37 ஷேர்ஸ் வச்சுருந்தா 5 ஷேர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. 3 அக்டோபர் 2022 23 ஷேர்ஸ் வச்சுருந்தா 4 ஷேரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. 10th அக்டோபர் 2023 50 ஷேர் வச்சுருந்தா 9 ஷேரை ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது ரீசெண்டாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 29th ஜூலை 2025 அன்னைக்கு 20 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேரை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போனஸ் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக் உள்ள கம்பெனி இந்த மாதிரி போனஸ் இஷ்யூலாம் அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ இது வந்து பிஸ்னஸை இவங்க நல்லபடியாக கொண்டு போகிறாங்கன்றதுக்கான ஒரு நல்ல அறிகுறியாக தான் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இந்த கரண்ட்டில் வந்து இந்த ஷேர் வந்து 11 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. தவிர இந்த கம்பெனி வந்து ஐடி சொல்யூஷன் சர்வீசஸ், இந்த வெப் டெவலப்மெண்ட்டு அண்டு கிளவுட் சிஸ்டத்துக்கு சைபர் செக்யூரிட்டிலாம் வழங்குறாங்க. ப்ராஜெக்ட் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட், அதாவது ப்ராஜெக்ட் ஓவர்சீஸ்லேருந்து எதனா வந்ததுன்னா அதனுடைய ப்ராஜெக்ட்லாம் இவங்க பண்ணித்தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. லீகல் ஃபினான்சியல் அட்வைசர்ஸ், அதாவது ஆடிட்டிங்க்கும் எல்லா கம்பெனிக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுத்து அதுக்கெல்லாம் வந்து லீகலாக இவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபினான்சியலாக இவங்க ரன் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வீஸையும் இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஏவியேஷன் பப்ளிஷிங் சப்போர்ட், அதாவது இந்த பைலட்டுக்கெலாம் ட்ரைனிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு கீ ஃபியூச்சராக இவங்க கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டு ஆர்கானிக் ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி விற்கிறது அப்படின்றத பற்றி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இவங்க கொடுக்குறதுல இவங்க கில்லாடியாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓஜுவா இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் ஷேருடைய பக்கா டீட்டெயில். அப்புறம் வரப்போகிறதுல நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த ஷேருடைய வேல்யூஸ். ஷேருடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 11 ரூபா 40 காசு. 8 ரூபா வந்து 52 வீக் லோ அண்ட் 13 ரூபா 50 பைசான்றது 52 வீக் ஹை. மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப ஸ்மால் தாங்க. 25 கோடியிலேருந்து 26 கோடி ரூபாய் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் பி 10 ரூபாய் 70 காசு இருக்குது. பி ரேஷியோ 9லேருந்து 0.1 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு சரியா, நீங்கள் பார்த்துக்குங்க. ROCE 10 to 12% சொல்லியிருக்கிறாங்க. டெப்ட் ஃப்ரீ, அதாவது கடன் இல்லாத கம்பெனினாவே நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது என்னுடைய சாலிட் அட்வைஸ் மட்டும்தான், நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ஸோ உங்கள் பணம் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. போனஸ் இஷ்யூஸ் 1:20, அதான் சொன்னல 20 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதான் போனஸ் இஷ்யூ. இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 29th அன்னைக்கு ஜூலைக்கு வந்து போனஸ் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. போனஸ் ஷேர்ஸ் வந்து 11,54,000 போனஸ் ஷேர்ஸை வந்து இவங்க இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பென்னி ஸ்டாக் தான். நம்பி வாங்கலாமா வாங்க வேண்டாமன்றது உங்கள் பொறுப்பு தான். ஸ்டாக்கை நிறைய நாள் வாட்ச் பண்ணுங்க, அப்புறமா வாங்குங்க. ஸோ இது வந்து ஒரு சேனலில் நான் பார்த்தேன். அவங்க இது வந்து ஏற்கனவே போனஸ் கொடுக்குறதா சொல்லி ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறமா இந்த கம்பெனியோடைய மற்ற டீட்டெயில்ஸ் பற்றிலாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா பென்னி ஸ்டாக்ஸ் இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்ச பென்னி ஸ்டாக்ஸை பற்றி எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட்டை போடுங்க. நான் வந்து
கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.